என் தம்பியோட கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போன ஷாப்பிங் தான் இந்த விளாக். என்கிட்ட பைக் இருக்குது, ஆனால் பைக்கில் போனால் ரொம்ப நேரம் ஆகும். அதனால வந்துட்டு நான் மெட்ரோ பிடிச்சே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் மெட்ரோலே போனோம் அன்றைக்கி கமர்ஷியல் ஸ்ட்ரீட்க்கு. நான் எப்போ ஷாப்பிங் போனாலுமே ஒரு பேக் பேக் எடுத்துப்பேன், ஏன்னா வாங்குற திங்ஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. மெட்ரோ ஏறதுக்கு முன்னாடி வந்துட்டு காஃபி, அதுக்கப்புறம் மேங்களூர் பன் நான் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பொறுத்த வரைக்கும் பிராண்டட் ஷாப்ஸும் இருக்கும், இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸும் நிறையா இருக்கும். நான் பார்த்த கடைகளில் எல்லாத்துலேயுமே சிலதில் விலை அதிகமாக இருந்தது, பட் கம்மியாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ரீசனபிளாக சில கடையில் இருந்தது. ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் அங்கே தனித்தனி கடை இருக்கும். டாப்ஸ்னால் தனி கடை, பேண்ட்டுனா தனி கடை, அந்த மாதிரி. எனக்கு வந்து சில ஷாப்ஸில் நான் ஷாப்பிங் பண்ணேன், அது என்னன்றது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். பட் அந்த நிறைய அந்த க்ராக்கரிஸு, ஹோம் டெக்கார், இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருந்தது. பட் அதெல்லாம் வாங்கி கேரி பண்ண முடியாது, ஸோ ட்ரெஸ் மட்டும் வாங்கணும். அப்படியே பர்கர் கிங்கில் லஞ்ச் முடிச்சுட்டு திரும்ப இன்னொரு குட்டி ரவுண்ட் ஆஃப் ஷாப்பிங். ஒரு 4 to 5 ஹார்ஸ் ஆச்சு எங்களுக்கு எல்லா ஷாப்பிங்கே முடிக்கிறதுக்கு. பட் அதில் இருக்கிற எல்லா கடையும் எங்களால் போக முடியல அந்த ஏரியாவில். நாங்கள் ஏதோ தெரிஞ்ச கடை இல்லை வெளியே ட்ரெஸ் மாட்டியிருப்பாங்களா, அதில் எது நல்லா இருந்ததோ அது மட்டும்தான் வந்து போனோம். ஸோ எனக்கு வந்து ஒரு டிஷர்ட், அதுக்கப்புறம் 3 ட்ரெஸ்ஸு, ஒரு குர்த்தா, அப்புறம் வந்து என் தம்பிக்கு வந்து இந்த காம்போவில் நிறைய ஷர்ட்டு பேண்ட்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் ரோட் சைடில் ப்ளவுசஸ் நிறைய விற்றுருந்தாங்க, ஸோ அதில் ஒரு 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் எனக்கு இந்த கேச்சிங் கிளிப்ஸ் ரீசெண்டாக ஒரு அப்சஷன் ஆகிடுச்சு, அதனால் நான் நிறைய வாங்கி அடுக்கியிருக்கேங்க, பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஒயிட் ஷூ வந்து பழசாயிடுச்சு, அதனால் இவன் ஒன்று வாங்கி கொடுத்தான். அப்புறம் என்ன வீட்டுக்கு வந்தாச்சு. அன்றைக்கின்னு பார்த்து மழை, அது இப்போ ஒரு வாரமாகவே பெங்களூரில் மழை தான், பட் நாங்கள் போகிற டைமில் இல்லை, வர டைமில் நல்ல மழை இருந்தது. அப்புறம் வாங்கிட்டு வந்த ஷாப்பிங் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் புக்கு படிக்கலான்னு உட்காந்தேன். நான் அதை படிக்க விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் என் தம்பி பண்ணி சிரிப்பு மூட்டிக்கிட்டு இருந்தான். எப்படியோ அந்த வாங்கிட்டு வந்ததுக்காக அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது படிப்போன்னு படிச்சுட்டேன். அவ்வளோதான் பீப்புள். ஓகே, பாய்.